இந்த அற்புதமான நேரத்துல உங்களோட பிரார்த்தனைகள், ஜெபங்கள் எல்லாமே இயேசுவின் அற்புதமான நாமத்துல நிறைவேறட்டும். ஆண்டவரோட இதயத்திற்கு சொந்தக்காரரான தாவீது தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் உயர்த்தினார். அந்த ஆசீர்வாதம் முழுமை பெற்றதா? இல்ல. மன்னிக்கிறது கடவுள் குணம்தான். ஆனா மனிதனான நாம முழு மனசோட மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு முறையும் தாவீது தவறு செய்தாலும் தேவனிடம் திரும்பி வந்தாரு. முழுமையான மனம் திரும்புதலுக்கு பிறகு இரண்டாவதாக தாவீதுக்கும் பத்செபாவுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண் குழந்தை பிறக்குது. சமாதானம் என்ற அர்த்தம் உள்ள பெயர் சாலமோன்னு பெயர் வைக்கிறாங்க. உலகத்துல இருந்த எல்லா ராஜாக்களை விட புத்திசாலியானவர். அவரோட ஆட்சி காலம் சமாதானமும் செழிப்பும் நிறைந்த ஒரு பொன்னான யுகம். தாவீது மாதிரியே இவரையும் சோதனை காலம் விட்டு வைக்கல. என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லயும் தேவனுடைய ஞானத்தையே நாடணும். சாலமனை பற்றிய ஆசீர்வாதம் நிறைந்த ஞானமுள்ள ஒரு பயணம் வாங்க பார்க்கலாம். சாலமன் பெரியவரா வளரும்போது தந்தையிடமிருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டார். அவர் சிங்காசனத்தில் ஏற வேண்டிய நாளும் வந்தது. அவ்வளோ எளிமையா அமையல. பல சவால்களும் தடைகளும் வந்தது. குடும்பத்தில் உள்ள போட்டியும் சூழ்ச்சியும் ராஜ்யத்தை பிளக்க முயன்றது. தீர்க்கதரிசி நாத்தன் சாலமனை சரியான வாரிசு என உறுதிப்படுத்தினார். சாலமனுக்கு என்ன வயசு இருக்குன்னு யோசிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 20 வயது தான். அவர் கிரீடத்தோட கனத்தை உணர்ந்தார். அவருக்கு வழிகாட்டுதலும் ஞானமும் தேவைப்பட்டது. அதை எங்க தேடணும்னு தெரிந்திருந்தது. ஒரு இரவு நல்லா தூங்கிக் கொண்டிருந்த சாலமன் கனவுல தேவன் கேட்கிறாரு, உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கேள். இதுவே நம்ம கிட்ட கேட்டிருந்தா அந்த வயசுல ஒரு லிஸ்டே அடுக்கி இருப்போம். அந்த இளம் அரசன் தயங்கல, நீண்ட ஆயுள கேட்கல, பொக்கிஷங்களை கேட்கல, எதிரிகளை வீழ்த்த சொல்லல. அதைவிட ஒரு பெரிய விஷயம் கேட்டாரு. உன் ஜனங்களை நியாயமாக ஆட்சி செய்ய என் அடியேன் மனதில் அறிவும் ஞானமும் தாரும். நல்லதையும் கெட்டதையும் அறிவதற்கான சிந்தனையை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் சுயநலமா இல்லங்க, தேவனோட ஜனங்களை தாராளமாக நீதியோட ஆட்சி செய்யவே ஞானம் கேட்டார். இது தேவனுக்கு பிரியமான வேண்டுகோளாக இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கே ஒரு ஞானமுள்ள விவேகமுள்ள மனதை கொடுக்கிறேன். உனக்கு முன்பாக உன்னை போல் யாரும் இல்லை, உனக்கு பின்னும் யாரும் இல்லை. அந்த நாள்ல இருந்து சாலமோனோட ஞானம் புகழாகி விட்டது. அவர் 3000 நீதிமொழிகள் பேசினாரு. 1000க்கும் அதிகமான பாட்டுகள் எழுதினார். தொலை தூரங்கள்ல இருந்து கூட மக்கள் ஆலோசனை கேட்டு வந்தாங்க. மற்ற ராஜாக்களும் ராணிகளும் கூட தூதர்களை அனுப்பி அவரோட ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்ள முயன்றார்கள். சாலமனோட ஆட்சி ஒரு ஒளிபாயும் யுகமாக இருந்தது. ஒரு நாள் 2 பெண்கள் ராஜா சாலமன் முன்னாடி நீதி கேட்டு வர்றாங்க. 2 பெண்கள் கையிலும் குழந்தை. ஒரு பிள்ளை உயிரோடு இருந்தது, இன்னொரு பிள்ளை இறந்து போயிருந்தது. இருவருமே உயிருள்ள குழந்தையோட தாயின்னு வாக்குவாதம் செய்யறாங்க. அந்த வாக்குவாதம் ராஜாவோட மண்டபம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் அமைதியா ஆனா எதிர்பார்ப்புடன் இருந்தாங்க. யாராலும் நிஜ தாயை கண்டுபிடிக்க முடியல. இப்போ சாலமன் ராஜா வர்றாரு. கேள்விகள் நிதானமா கேட்கப்படுது. ஆனாலும் இருவரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. உடனே ராஜா ஒரு வாள் கேட்கிறாரு. உயிருள்ள குழந்தையை 2ஆக வெட்டி சரிசமமாக 2 தாய்மார்களுக்கும் கொடுக்க கட்டளையிடுறாரு. ஒருத்தி சும்மா இருக்க, மற்றொருவளோ அழுகையுடன் சத்தமிட்டாள். குழந்தைக்கு தயவு காட்டுங்கள், வேறொருத்தியிடம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் உயிரோடு இருக்கட்டும் என துடித்தாள். அந்த கணமே சாலமோனுக்கு உண்மை புரிந்தது. ஒரு தாயின் இதயம் புரிந்தது. அந்த குழந்தையை கருணையோடு கேட்ட பெண்ணிடம் கொடுத்தார். அவளே உண்மையான தாய். மக்கள் எல்லாருமே சாலமோனோட ஞானத்தை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. அவர் எடுத்த தீர்ப்பெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, மனித இயல்பையும் உண்மையான நீதியையும் புரிந்து கொள்ளும் ஆழமான ஞானத்திலிருந்து வந்தது. இந்த 2 தாய்மார்களோட தீர்ப்பும் அதோட சிறப்பும் தொலைதூரம் வரைக்கும் பரவியது. அந்த நாள்ல இருந்து சாலமன் ராஜா உலகத்தில் உள்ள சிறந்த ஞானி என்று பெயர் பெற்றார். சாலமன் ராஜாவோட அதிர வெற்றி, சாதனை மற்றும் சீறி வரும் வீழ்ச்சி பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் பல அற்புதமான வீடியோக்கள் உங்களை வந்து சேர லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.